கார்த்திகை தீபம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனந்தும் மீனாட்சியும் போய் அபிராமி அருணாச்சலம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அப்பா அம்மா 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆனந்த் காலில் விழுறாங்க. இனிமேல் உங்கள் 2 பேத்துக்குள்ள எந்த ஒரு பிரிவும் வந்துடக்கூடாது, 2 பேரும் சந்தோஷமா ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அபிராமி. அந்த பக்கமாக குருட்டை அந்த முழிக்கிற மாதிரி பேந்த முழிச்சிட்டு நிற்கிறாங்க. கார்த்தி சொன்னதையெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. உங்கள் கல்யாண நாள் அன்னைக்கு அண்ணன் 2 பேரும் அன்னிகளோடவும் நானும் தீபாவும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குவேன், கண்டிப்பாக இதை நடத்துவேன், நடத்தி காட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க கார்த்தி. அதே மாதிரி இன்னைக்கு நடத்திட்டானேன்னு நின்று பார்த்துட்டே இருக்காங்க ரியா. நீங்களும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆனந்த மீனாட்சியும் போய் காலில் விழுறாங்க. நீங்கள் 2 பேரும் என்னைக்கு ஒற்றுமையாக இருக்கணும், நானும் உங்கள் தாத்தாவும் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறோமோ அதே மாதிரி இந்த நாள் வரைக்கும் நாங்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கோம் அதே மாதிரி நீங்களும் இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க பாட்டி. அருண் ஐஸ்வர்யா 2 பேரும் போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சீக்கிரமாக பேரனோ பெட்டியோ பெற்று கொடுக்கணும்னு கேட்குறாங்க அருணாச்சலமும் அபிராமியும். அதே மாதிரி பாட்டிக்கிட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. கொள்ளு பேத்தியோ பேரனோ எனக்கும் சீக்கிரமாக பேரனோ பெட்டியோ பெற்று கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரின்ட்டு வராங்க ஐஸ்வர்யா. அடுத்தது கார்த்தியும் தீபாவும் போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நீங்கள் 2 பேரும் எப்பவும் நல்லா இருக்கணும் கார்த்தி, நீ எப்பவுமே எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் எடுத்த காரியத்தில் உனக்கு வெற்றியே கிடைக்கணும், எப்பவும் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், தீபா உனக்கு எப்பவுமே பக்க பலமா துணையே நிற்பா அப்படின்னு சொல்றாங்க. கார்த்தி, நீ வயசுல சின்னவனா இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தையும் பொறுப்பா செய்யற, இதை நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுன்னு சொல்றாங்க அருணாச்சலம். பாட்டி நீங்களும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி கார்த்தியும் தீபாவும் போய் பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. கார்த்தி, உனக்கு என்ன சொல்லி வாழ்றதுன்னு எனக்கு தெரியலப்பா, நீங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்பவும் சந்தோஷமா தான் வாழ்றீங்க, இனிமேலும் சந்தோஷமா நீங்க 2 பேரும் வாழணும், இந்த வயசுலயே குடும்ப பொறுப்பெல்லாம் எடுத்து நடத்துறீங்க, நீங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா நிறைஞ்சு இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறாங்க பாட்டி. பாட்டி, அத்தியோட கல்யாண நாளுக்கு வந்து எங்களை எல்லாத்தையும் வாழ்த்ததுக்கு ரொம்ப நன்றி பாட்டி அப்படிங்கிறாங்க தீபா. என்னது இது, என்னோட கடமை இல்லையா, நீங்க என்ன நன்றி சொல்றீங்கிறாங்க பாட்டி. அந்த கண்ணு பேந்த முழிக்குது. ரம்யா முழிச்சுக்கிட்டே கனவு காங்குறாங்க. கார்த்தியோட போய் அபிராமி அருணாச்சலம் 2 பேர்த்தோட காலில் ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க ரம்யா. கார்த்தி சொன்ன மாதிரியே கார்த்தி குடும்பத்துல எல்லாரும் ஜோடியா போய் அருணாச்சலம் அபிராமி 2 பேர்த்துக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. இங்க ரியா நின்று பார்த்துட்டே இருக்காங்க. டே ஆனந்து, கடைசியில நீயும் என்ன ஏமாத்திட்டே, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ரியா. தீபா போய் மாலை எடுத்துட்டு வராங்க. மாப்பிள்ள அபிராமி 2 பேரும் மாலையை மாற்றிக்கோங்க, ஃபோட்டோகிராஃபரை மாலையை மாற்றும் போது ஃபோட்டோ கிளியராக இருக்கணும், ஃபோட்டோ விடுங்க, அப்படி இல்லைன்னா தொலைச்சு அப்படின்னு பாட்டி மிரட்டுறாங்க. பாட்டி எல்லாம் கிளியராக பக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோட்டோகிராஃபர். அபிராமி அருணாச்சலம் 2 பேரும் மாலையை மாற்றிக்கிட்டு பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நீங்கள் 2 பேரும் தீர்க்க சுமங்கலையே நல்லா இருக்கணும், பேரம்பேட்டிகளோட நிறைஞ்சு வாழணும் அப்படின்னு சந்தோஷமாக வாழ்த்துறாங்க. அபிராமி அருணாச்சலம் 2 பேருமே கேக்கு வெட்டி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் ரம்யா பார்த்துட்டே இருக்காங்க. ஆனந்த் கீழே வராங்க. வந்ததும் ரம்யா கிட்டே என்ன மன்னிச்சிடு ரம்யா, இனிமேல் கார்த்தியும் உன் கம்பெனிக்கு வரமாட்டான்னு சொல்கிறாங்க. பழையபடி எங்கள் கம்பெனியவே பார்த்துக்க போகிறான், அவனை ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் நிறைய வழியில் அவனை கஷ்டப்படுத்தியிருக்கேன், அது எல்லாம் தாண்டி அவள் ஜெயிச்சு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனந்த் அந்த இடத்துக்கு கார்த்தியும் வராங்க. எங்கள் குடும்ப சூழ்நிலையால் நான் உங்கள் கம்பெனிக்கு வர வேண்டியதாக போச்சு, ஆனாலும் நான் கம்பெனியில் நல்லா தானே வேலை பார்த்தேன், எந்த தப்பும் இல்லையே அப்படின்னு கார்த்தி கேட்குறாங்க. அது நானே பார்த்தனே கார்த்தி, அதில் எந்த தப்பும் இல்லைங்கிறாங்க ரம்யா. அந்த டின்னர் விஷயத்துல நீங்க நினைச்சிருந்தா உங்க கம்பெனிக்கு ஃபேவரா ஏதாவது பண்ணிருக்கீங்க, கம்பெனிக்கு தான் ஆதரவா நின்னீங்க, இந்த மாதிரி ஒரு லேபர் இனிமே எங்களுக்கு கிடைக்க மாட்டாரு, அந்த வகையில் எனக்கு லாஸ் தான் சொல்கிறாங்க ரம்யா. கார்த்தி, சவாலில் ஜெயிக்கிறதுக்கு உனக்கு 30 நாள் டைம் கொடுத்தேன், ஆனால் நீ 25 நாளிலேயே ஜெயிச்சிட்டா, சொத்து சோகமலை எனக்கு எதுவுமே வேண்டாம்டா, நீ எப்பவும் என் கூடவே இருந்தால் போதுங்கிறாங்க ஆனது. ஆச்சியா, உன்னோட கல்யாண நாளை கிராண்டாக கொண்டாடணும்னு நினச்சேன், கொண்டாடியாச்சு, நான் இனி ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்கிறாங்க பாட்டி. அம்மா என்னம்மா நீங்கள் வீட்டுக்கு வராமல் இப்படியே போகிறேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாமல்லன்னு கேட்குறாங்க நான் அபிராமி. நான் என்ன இருக்க மாட்டேன்னு சொல்கிறேன், ஊரில் அப்பா வேற தனியாக இருப்பாங்க, அறுவடை நாள் வேற, நானும் இருந்தால் கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும், நான் இருந்தால் தானே நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் வந்து சலிக்க இருந்துட்டு போகிறேன் சரியா அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நீங்கள் கிளம்புற முடிவுக்கு வந்துட்டீங்க, இனி நான் சொன்னாலும் நிற்க மாட்டீங்க, சரி போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அபிராமி. மாப்பிள்ள எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ நான் போயிட்டு வரட்டா, நீங்கள் 2 பேரும் இதே மாதிரி ஒற்றுமையாக பொறுப்பாக இருக்கணும் சரியா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. பாட்டி, நீங்கள் வராமல் வீட்டுக்கு வராமல் போகிறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்கிறாங்க. ஓ சரி மீனாட்சி, நானும் கிளம்பட்டுமா, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சிக்கிட்டே தீபா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து கிளம்புறாங்க. பாட்டி கிளம்பும் போது அங்கே வந்திருந்த விருந்தாளிங்க அத்தனை பேர்த்தையும் சரி எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்கே இருந்து எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. அவங்களோட ஒன்றா ரியாவும் போயிட்டுருக்காங்க. அதை ஆனந்து பார்த்துட்டாங்க. ஏ ரியா, கொஞ்சம் நில்லு, ஏன்னா நீ நம்ப வச்சு முட்டாளாக்கிட்டியல்லன்னு சொல்லி ஓங்கி ஒரு அறை விடுறாங்க ஆனந்து. மறுபடியும் ஒரு அறை விட போகும்போது ரியா பிடிச்சிக்கிறாங்க. எதுக்கு நீ என்னை அடிக்கிற, நியாயமாக பார்த்தா நான் தான் உன்னை அடிக்கணும், மீனாட்சி கூட போய் சேர்ந்துக்கிட்டு நீ ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. ஓஹோ, நீ செஞ்ச காரியத்துக்கு உங்களோட போய் ஆசீர்வாதம் வாங்கணுமா, நீ மதுக்கிட்ட பேசிகிட்டு இருந்த வீடியோ எல்லாத்தையும் காட்டி என்கிட்ட காட்டிட்டாங்கிறாங்க ஆனந்து. பாட்டி இருந்தாங்களேன்னு நானும் அமைதியாக இருந்தேன், உங்களோட லட்சணத்தை நீயே பாருன்னு சொல்லி வீடியோவை ஆன் பண்ணி காட்டுறாங்க ஆனந்து. அந்த வீட்டுக்கு நான் மருமகளை போனதே ஒரு பிளானோட தானே, ஆனந்தோட சேர் எனக்கே வந்துடும், மிச்சம் 2 சேர் இருக்குது அதுவும் எனக்கே வருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நமக்கு இருக்கிற லைஃப் ஒரே ஒரு தடவை தான், அந்த லைஃப்பை சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு எனக்கு சந்தோஷங்கிறது ஆனந்து கூட தான், உங்க கூட வந்தால் அது எனக்கு கிடைக்காது.
அதனால தான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அவங்க வாயாலேயே எல்லாம் சொல்லிட்டாங்க. உண்மையும் ஒத்துக்கிட்டாங்கறியா? எல்லாம் ஒரு பொண்ணாடி, பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வியா? அப்ப என்னை விட வசதியான எவனாலும் கிடைச்சா என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ வேற ஒருத்தங்க கூட போயிருவியான்னு கேக்குறாங்க ஆனந்த். என் குடும்பமே உனக்கு எதிராக இருந்தபோது நான் உனக்காக சப்போர்ட் பண்ண பாரு, அதுதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. என் மேல உயிரியே வச்சிருந்த மீனாட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு உன் பின்னாடி வந்த பாரு, எனக்கு இந்த செருப்படி தேவைதான். இப்படியே விட்டா நிறைய குடும்பத்தை நாசம் பண்ணிடுவேன். உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா தான் சரியா இருக்குங்கிறாங்க ஆனந்த். அருண் போலீஸ்க்கு போன் பண்ணுங்கிறாங்க. அருண் போன் பண்ண போறாங்க. அருண் போலீஸ்க்கெல்லாம் போன் பண்ணாத, டே இவளை பிடிச்சி கொடுக்கறது நம்ம நோக்கம் கிடையாதுங்கிறாங்க அபிராமி. டே இவ யாரு, எப்படிப்பட்டவன்னு நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கார்த்தி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ முகத்தறியை கிழிச்சிருக்காங்கிறாங்க அபிராமி. இது எல்லாத்தையும் விட வெளியில கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிற மீனாட்சியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்னு நினைச்சான். இப்ப அது நடந்துருச்சுல, அது போதும் நமக்கு. ஆமா, அதுக்காக இவளை இப்படியே விட்டுற சொல்றீங்களான்னு கேக்குறாங்க ஆனந்த். டே இந்த விஷயத்துல அவ மட்டும் தப்பு செய்யல, நீயும் தான் தப்பு செஞ்சிருக்க. இது ஒரு அசிங்கமான விஷயம். இதை போலீஸு கோர்ட்டு கேஸுன்னு கொண்டுட்டு போனா இது நமக்கு தான் அசிங்கம். பேசாம விட்டுருன்னு சொல்றாங்க அபிராமி. ஆமாண்டா ஆனந்த், சொசைட்டில நம்மளுக்குன்னு கொஞ்சம் கௌரவம் மான மரியாதை இருக்கு. ஆனா இது எல்லாமே உன்னால கொஞ்சம் கெட்டுப்போச்சு. புதுசா எந்த ஒரு அசிங்கமும் நமக்கு வர வேண்டாம். இந்த அசிங்கம் இதோட போகட்டும்னு நினைச்சிட்டு விட்டுரு ஆனந்துங்கிறாங்க அருணாச்சலம். இந்த வீட்டுல பெருசா பாதிக்கப்பட்டதே மீனாட்சி தான். மீனாட்சி கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்குற அளவுக்கு அவளுக்கு மன உளைச்சல கொடுத்ததே நீங்க 2 பேரும் தான். இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது நீயோ நானோ உங்க அப்பாவா கிடையாது, மீனாட்சி தான். மீனாட்சி என்ன முடிவெடுக்கிறாளோ அதுக்கு நம்ம எல்லாருமே கட்டுப்பட்டு ஆகணுங்கிறாங்க அபிராமி. அவ முடிவெடுத்தானா தான் அவ பட்ட காயத்துக்கும் அதுவே மருந்தாவும் இருக்குங்கிறாங்க. ஆமா, அத்தை சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்டது நான் தான். வீட்டுக்குள்ள வரணும், என் புருஷனோட சேர்ந்து வாழணும்னு விடாமுயற்சியை எடுத்துக்கிட்டு இருந்தது கார்த்தியும் தீபாவும் தான். இப்ப கார்த்தி இங்க இல்ல, அதனால தீபா தான் எதுக்கு என்ன முடிவுன்னு சொல்லணும். என்ன முடிவு எடுக்கிறாளோ அதன்படி நான் செய்யலாம்னு நினைக்கிறேங்கிறாங்க மீனாட்சி. அக்கா என்னோட கருத்தை இப்படி கேட்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலைங்கிறாங்க தீபா. அக்கா அத்தை மாமா பெரியவங்க இருக்கும்போது நான் என்ன முடிவு சொல்லிட்டு உங்களோட பக்குவம் அனுபவம் எனக்கு இல்லை, இருந்தாலும் அக்கா கேட்டுக்கிட்டதுக்காக நான் சொல்றேன். ரியாவை மன்னிச்சு விட்டுலாங்கிறாங்க தீபா. தீபா எப்படி இவ்வளவு மன்னிச்சு விடலான்னு சொல்றேன்? உனக்கு உனக்கு எவ்வளவு கஷ்டத்தையும் அடைஞ்சலி இவ கொடுத்துருப்பா தெரியுமா? இவளை போய் மன்னிச்சு விட்டுலான்னு சொல்றியேன்னு ஆனந்த் கேட்கறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவ தப்பு மேல தப்பு பண்ணனதுக்கு காரணமே அவ பணத்துக்கு மேல ஆசைப்பட்டதுனால தான். இவ செஞ்சது மன்னிக்க முடியாத விஷயம்தான். மீனாட்சி அக்கா இவனால ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சிருக்காங்க. மன்னிப்புங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் கருணை காட்டலாங்கிறாங்க தீபா. அவள் வந்ததே பணத்துக்காகத்தானே, கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்பிடலாங்கிறாங்க தீபா. இது என்னோட கருத்து மட்டும்தான், ஆனால் இதுக்கு அத்தை மாமாவுமே முடிவு எடுக்கட்டுங்கிறாங்க. ஐயோ, எல்லாரும் பேசும்போது நம்ம மட்டும் அமைதியாக இருந்தா எல்லாத்துக்கும் டவுட் வந்துடும். நாமளும் ரியாவுக்கு எதிராக ஏதாவது பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஐஸ்வர்யாவும் ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க. தீபா, இவளுக்கு என்ன நீ வக்காலத்து வாங்குறியா? அவள் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்காம மன்னிச்சு விட்டுலான்னு சொல்ற? ஏன் இன்சென்ட் போனஸ்ன்னு கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? பணம் கொடுத்து அனுப்பலான்னு சொல்றியே, ஏன் உங்க அம்மா வீட்டுல இருந்து பணம் எடுத்துட்டு வந்தியா? வெறுங்கைய வீசிட்டு வந்தவு தானே நீ? உன் குடும்பமே தங்கறதுக்கு வீடு இல்லாம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கணுவாங்க தானே சொல்றாங்க ஐஸ்வர்யா. வாய் முடிக்கிட்டு சும்மா இருக்கிறியா? நீயும் ரியாவும் சேர்ந்துக்கிட்டு தீபாவுக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கும் தெரியும். அதெல்லாம் நான் மறந்துட்டு தான் நினைச்சு நீ பேசிட்டு இருக்கிறியா? நீ பண்ணது எல்லாமே எனக்கும் தெரியும். அப்பா அம்மா கல்யாண நாளுக்காக கார்த்தி சொன்னானே உன்னை கூட்டிட்டு வந்தேன். அதனால எல்லாமே மறந்துட்டேன்னு நினைச்சுக்கிட்டு நீ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காதேன்னு அருண் மிரட்டுறாங்க. ஐஸ்வர்யா அப்படி கப்சுப்புன்னு அடங்கிட்டாங்க. சரி, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. தீபா சொல்றது எனக்கு சரின்னு படுது. தெரிஞ்சோ தெரியாமலோ ஆனந்த் கூட வந்து இந்த ரியா கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டான். அதுக்கு நஷ்டிடா நம்ம ஒரு அமௌண்ட் கொடுக்கறது தான் சரி. அவ எங்கேயோ போய் பொழைச்சிட்டு போட்டுங்கிறாங்க அபிராமி. தீபா, என்னோட ரூம்ல என் பேக்ல பணம் இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்குறாங்க. தீபாவும் சரின்ட்டு போறாங்க. அம்மா, இவளை மன்னிச்சு விட்டதே பெரிய விஷயம், இவளுக்கு பணம் வேற கொடுக்கணுமான்னு கேட்கறாங்க ஆனந்த். இவளுக்கு என்ன கேடு? உழைச்சு திங்கிட்டு இல்லைன்னா போய் பிச்சை எடுக்கட்டும். எங்கேயும் துரத்தி விடுற விட்டுட்டு இவளுக்கு பணம் கொடுக்கலான்னு சொல்றீங்களேன்னு கேட்கறாங்க ஆனந்த். டேய், நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. நீ கொஞ்சம் பேசாம இரு, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோங்கிறாங்க அபிராமி. தீபா கொண்டு வந்து பணத்தை கொடுக்குறாங்க. இந்த ஆனந்த், நீ தான் அவளை கூட்டிட்டு வந்து இந்த பணத்தை கொடுத்து அவளை வீட்டை விட்டு நீயே அனுப்பு அப்படின்னு சொல்லி அபிராமி ஆனந்த் கையில பணத்தை கொடுக்குறாங்க. தெரியாதனமா கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டேன், இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு என் கண்ணு முன்னாடி நிற்காம எங்கேயாவது போய் தொலைஞ்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் பணத்தை ரியா கையில கொடுக்குறாங்க. அந்த பணத்தை தட்டி விட்டுட்டு அங்க ரூம் பக்கமா ஓடுறாங்க. ஏ நில்லு, எங்க ஓடுற அப்படின்னு பின்னாடியே ஓடுறாங்க ஆனந்த். ஆனா ரியா அந்த வழியா வந்து எப்படியோ எல்லாத்துக்கும் பின்னாடியே வந்து துப்பாக்கி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அருணாச்சலத்தோட துப்பாக்கியை வெளியில எடுத்துட்டு வந்து அப்படியே கையில வச்சுக்கிட்டு மேலே பார்த்து 2 ஷூட் பண்றாங்க. எல்லாருமே அந்த வழியே ஓடுனா அந்த பக்கமா வருவான்னு நின்று பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பின்னாடி வந்த ரியா அப்படியே ஷூட் பண்ணனதும் எல்லாரும் பயந்து போய் திரும்பி பார்க்குறாங்க. ரியா யாருக்கு அடுத்த குண்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. எல்லாரும் பயந்து போய் நிற்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.